என்னம்மா வீடெல்லாம் கூட்டாம அப்படியே வச்சிருக்க? மாமனார் குணம் தெரியாம பேசிருக்கோம். மாமனாருக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். வந்தா அப்புறம் திட்டுவாரு. பண்ணு. மாமனாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? அவர் சுகர் பேஷண்ட். உங்க மாமனாரை பத்தி தெரியாது. சொல்லு சொல்லு கோவம் வரும் அவருக்கு. டக்குனு பண்ணுமா. எவ்வளவு நேரம்? என்னமா நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துருமா? சித்தப்பாலாம் வராங்களா? உங்க மாமனாருக்கு எதுவும் சேட்டியா? இல்ல இல்ல நீ போய் கேட்டு தொலைக்காத. நான் கேக்குறேன். அவர் கோவப்படுவாரு. அப்புறம் போக கூடாதுன்னு அப்புறம் அவர் போக கூடாதுன்னா அப்புறம் நம்ம போக முடியாது. நான் கேட்டு நான் அவருக்கு நேக்கா சொல்லி நான் வாங்கி உங்களுக்கு பூ அனுப்பி விடுறேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். துணிலாம் துவைச்சு பண்ணு போ. எல்லாத்தையும் துவைச்சு பிள்ளைய பாரு. எங்க அதுதான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. எப்ப பார்த்தாலும் என்னையவே சரி பயமுறுத்திட்டு இருக்கியா பொண்ணா? நீங்க இருங்க. நீங்க ஏன் வர்றீங்க இதுக்குள்ள? அப்படி சொல்லி வச்சாத்தான் கொஞ்சம் பயம் இருக்கும். நீ சொல்லிட்டு போயிடுற. அவன் குடும்பத்துல இருக்கவங்க என்ன வில்லனா பாக்குறாங்க. நீ நல்லா நேக்கா நீ அப்படியே பேசிக்கிட்டு மருமகளே என்ன பொம்பளை வில்லியா பார்த்தா நல்லா இருக்குமா? ஆம்பளைன்னா அப்படி இருக்கணும். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. மாமனார். ஓகே அப்படி போங்க. அப்ப ரெடியா? வேற மாதிரி என்கிட்ட காட்டக்கூடாது. விளக்கமாறு பிஞ்சு போ. உங்க மருமக வீட்டோட நிப்பாட்டிக்கணும். என்கிட்ட எல்லாம் யூட்டர் அடிச்சு வந்தா அவ்வளவுதான். வண்டி அப்சைட் டவுன் உருட்டி விட்டுருவேன் பாத்துக்க. ஓகே. நம்மளையும் முடிவெடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்மள சொல்லியே எல்லா வேலையும் பண்றாங்க. மாமனாரு என்னம்மா?